அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் முழுமையாக நிறுத்திய ஈரானும் ஈரானிய தலைமைகளின் அதிரடியான நிபந்தனைகளும் அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பை அதிர வைக்கும் ஈரானினுடைய அதிரடியான அறிவிப்புகளும் இழுத்து மூடப்பட போகும் பாபல் மண்டப் பிரதேசமும் ஈரான் அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? யமன் ஹவுதி இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்களா? குவைத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க ட்ரோன்களும் குவைத்துக்கு எதிரான ஈரானிய தலைமைகளின் இறுதி எச்சரிக்கைகளும் லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அவசரமாக தொலைபேசியில் அழைப்புகளை ஏற்படுத்திய மார்க்கோ ரூபியோவும் ஹிஸ்புல்லாவுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளும் ஹிஸ்புல்லாவினுடைய பதில்களும் காசாவுக்கான புதிய தலைமை தொடர்பான அறிவிப்புகளும் உயிர் தப்பியிருக்கக்கூடிய மர்மமான நபரும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடரும் கொடூரங்களும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அதனுடைய படுகொலை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவினுடைய மேற்கு கடற்கரையோர பிரதேசங்களிலும் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களிலே 11 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் நெட்டன்யாஹூ காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களை விரிவாக்குவதற்கான உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தார். காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களை 60% 70% வரையில் விரிவாக்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசங்களை விரிவாக்குவதற்கான தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளன. இதற்கமைவாக மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலே தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. குறித்த மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான தாக்குதல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் ஹமாஸினுடைய தலைவர்கள் அவசரமாக எகிப்துக்கான விஜயம் ஒன்றினை ஆரம்பித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் திட்டமானது காசாவின் களத்திலே முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறித்த திட்டமானது போலியான திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய தலைவர்களும் அதனுடைய உறுப்பினர்களும் காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை மீறுவதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவினுடைய களத்திலே பலஸ்தீனிய தலைவர்கள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. இவற்றை எங்களால் இதற்கு மேலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என ஹமாஸினுடைய தலைவர்கள் எகிப்து, கத்தாரிய மற்றும் துருக்கி அடிமை மத்தியஸ்தர்களுக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான அவசரமாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் குழுவானது எகிப்திலே களமிறங்கியுள்ளார்கள். குறித்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால், ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக காசாவின் களத்திலே செயற்படுத்தப்படாவிட்டால் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பலஸ்தீனிய போராளிகள் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் காசாவுக்கான பலஸ்தீனிய தலைமைகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய தலைவர்கள் தற்போது மத்தியஸ்தர்களுக்கு உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் காசாவின் களத்திலே ஹமாஸினுடைய தலைமை தொடர்பான இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவை தொடர்பாக ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் அஷ்ரக் அல் அவுசாத் பத்திரிகைக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். காசாவின் களத்திலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களை, இராணுவ தலைமை அதிகாரிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ச்சியாக படுகொலை செய்து வருவதனால் தற்போது காசாவின் களத்திலே நாங்கள் கூட்டு தலைமையை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம். தலைமை பொறுப்பை ஒரு கூட்டு தலைமை பொறுப்பாக காசாவில் களமிறக்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம். தற்போது காசாவின் களத்திலே எங்களுடைய இராணுவ பிரிவை வழிநடத்துவதற்கான வேட்பாளர்களில் சில முக்கியமான நபர்கள் இருக்கின்றார்கள். தளபதி இமாத் அகீல், தளபதி முன்ஹத் ரஜப், தளபதி இஸ்ஸதீன் அல்பை, தளபதி முகமது பாரின் மற்றும் பெயர் குறிப்பிடாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களில் இருந்து உயிர் தப்பியிருக்கக்கூடிய ஒரு மர்ம நபரும் இருக்கின்றார்கள். மேலும் இவர்களை வைத்து நாங்கள் கூட்டு தலைமையை உருவாக்கப் போகின்றோம் என ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலிலே உயிர் தப்பியிருக்கக்கூடிய மர்மமான நபர் தொடர்பான மேலதிக தகவல்களை அவர்கள் வெளியிடவில்லை. நான் முன்னே காணொலிகளில் கூறியதை போன்று குறித்த மர்மமான நபராக அல் அவுதா அவர்கள் செயற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அல்லது படுகொலை தாக்குதலில் இருந்து தப்பியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மூத்த தளபதியாகவும் இருக்கலாம். எனவே தற்போது காசாவின் களத்தில் அல் கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு கூட்டு தலைமையே நியமிக்கப்பட போவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதற்கமைவாகவே அடுத்த கட்ட காய் நகர்த்தல்கள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து நேற்று மாலை தம்பி ஜூலானி டொனால்ட் ட்ரம்புக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் சிரியா மற்றும் ஈராக்கினுடைய விவகாரங்கள் தொடர்பாகவே இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக ஈராக்குக்கான புதிய அமெரிக்க தூதராக டொம் பெராக்கையே நியமித்திருப்பதாக அறிவித்துள்ளார். துருக்கிக்கான அமெரிக்க தூதராக செயற்படக்கூடிய டொம் பெராக்கே சிரியாவுக்கான அமெரிக்க தூதராகவும் செயற்படுகின்றார். தம்பி ஜூலானிக்கும் அண்ணன் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளை நேரடியாக மேற்கொண்டு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் டொம் பெராக்கே மேற்கொண்டிருந்தார். மேலும் சிரியாவின் களத்திலே அமெரிக்காவினுடைய நலன்களை முழுமையாக நிலைநாட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் டொம் பெராக் தம்பி ஜூலானியோடு வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தார். இதன் விளைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் ஈராக்குக்கான புதிய அமெரிக்க தூதராகவும் டொம் பெராக்கையே தெரிவு செய்துள்ளார். மேலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான புதிய முன்மொழிவு ஒன்றையும் டொம் பெராக் ஈராக்கிய பிரதமருக்கு முன்வைக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்ச வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் லிச்சானி நதியை கடந்ததற்கு பின்பே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்களை விரிவாக்கி இருந்தார்கள். நீங்கள் லிச்சானி நதிக்கு வடக்கே எவ்வளவு தூரம் செல்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதிக்குள்ளே எங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களை விரிவாக்குவோம் என அறிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைக்கு முன்தின இரவில் இருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேச இலக்கு வைத்து 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உயரடுக்கு படைப்பிரிவினுடைய தளபதியின் வீட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவரையும் அவருடைய மனைவியையும் அளித்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பாதைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் வீரியமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதேபோன்று கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதியை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஹைஃபாவினுடைய வடக்கு பிரதேசம் தொடக்கம் கிரியட் ஷமோனா வரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களையும் நகரங்களையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த தாக்குதல்களில் மாத்திரம் 9 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. அது மட்டுமல்லாமல் நேற்று மாலை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கட்டளை தளத்தை இலக்கு வைத்து வீரியமான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த ராணுவ கட்டளை தளத்தில் 5 சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த 5 பேரும் கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 ஹெர்மஸ் 450 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 3 இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதேபோன்று தெற்கு லெபனானிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக கிட்டத்தட்ட 18க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். நேற்றிரவிலிருந்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து ரத்வான் படைப்பிரிவினர் வீரியமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக லிச்சானி நதிக்கரை பிரதேசத்திலும் நபட்டியா, நக்கூரா, ஐட்டா, அல்ஷாப், தேர் சிரியன் மற்றும் தைபே பிரதேசங்களிலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் அதிகளவான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ட்ரோன் தாக்குதல்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று காலையிலிருந்து மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 4 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ஜீப் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் லிச்சானி நதி கருகாமையில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து அவர்களை வெளியே செல்ல விடாமல் ரத்வான் படைப்பிரிவினர் உச்ச பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். லிச்சானி நதிக்கரையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்திருப்பதே ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறி என நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே தற்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் லிச்சானி நதிக்கரையை பொறியாக பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கவச படைப்பிரிவுகளை துண்டாடி அவர்களுக்கு எதிரான சுற்றி வளைக்கும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இன்று மாலையில் லிச்சானி நதிக்கரை பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருந்த 3 வெடிகுண்டு பொறிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சிக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் குறைந்தது 12க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டு படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் சமாளிக்க முடியவில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு $700 மில்லியன் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தாலும் பல உபகரணங்கள் களமிறக்கப்பட்டிருந்தாலும் இந்த தாக்குதல்களை முறியடிக்க முடியவில்லை. மேலும் கடந்த மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் 1122 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம்
படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே உறுதிப்படுத்தியுள்ளன. உண்மையில் இந்த 1100க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் பெரும்பாலானோர் கொல்லப்பட்டிருக்கலாம். மேலும் படுகாயமடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையானது 3000ஐயும் தாண்டி இருக்கலாம். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் நேற்று மாலை நெட்டன்யாஹூ அவசரமாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை தொலைபேசியில் அழைத்துள்ளார். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மேலும் ஹிஸ்புல்லாவை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டை இலக்கு வைத்து தஹியே பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என அவசரமான கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். இதன்போது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ முழுமையான சம்மதத்தினை வழங்கியிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்தும் அனுமதியை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவினுடைய தொடர்ச்சியான யுத்த நிறுத்த மீறல்களை எங்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது. ஹிஸ்புல்லாவை நாங்கள் அவசரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு நாங்கள் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். இதற்கான உத்தரவுகளை நான் எங்களுடைய இராணுவத்திற்கு வழங்கிவிட்டேன். விரைவில் நாங்கள் இந்த தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றோம். மேலும் லெபனானிய அரசாங்கம் அவசரமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் பெய்ரூட்டின் தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹூ ஊடகங்கள் வாயிலாக அறிவிப்புகளை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து நள்ளிரவு வேளையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் அவுனுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அவசரமான கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார். யுத்த நிறுத்தத்தை மீறி ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் நாங்கள் லெபனானினுடைய தெற்கு பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்கிவிட்டோம். மேலும் இந்த அனுமதியை நாங்கள் அவசரமாக தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த வேண்டும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் எந்த விதமான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடாது. இஸ்ரேலிய இராணுவத்தின் தரைவழி தாக்குதல்களுக்கு எதிராக ஹிஸ்புல்லா ஒரு தாக்குதலை கூட மேற்கொள்ளக்கூடாது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய இராணுவம் இடையக மண்டலத்தினை பஃபர் ஜோன் பிரதேசத்தினை அமைக்கும். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிராயுத பாணியாக்கப்படும் வரை இந்த பஃபர் ஜோன் பிரதேசம் முழுமையாக இருக்கும். இதனை லெபனானிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கியதற்கு பின்பே இஸ்ரேலிய இராணுவம் தெற்கு லெபனானை விட்டு வெளியேறிவிடும். இதனால் தற்போது பெய்ரூட்டின் தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் மேற்கொள்ளப் போகும் தாக்குதல்களை உங்களுக்கு தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்திவிடுங்கள். இதுதான் அமெரிக்காவினுடைய நிபந்தனையாகவும் இருக்கின்றது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஜோசப் அவுனிடம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து குறித்த நிபந்தனைகள் தொடர்பாக லெபனானிய அரசாங்க தலைமைகள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு அறிவித்தார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகள் குறித்த நிபந்தனைகளை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனை லெபனானுடைய இறையாண்மையை மீறுவதாக லெபனானிய அரசாங்கத்திற்கு தெரியவில்லையா? மேலும் லெபனானினுடைய இறையாண்மையை மீறுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த நிபந்தனைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தாமல் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. எங்களுடைய இறுதியான முடிவு இதுதான். நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டோம். இறுதி வரை போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஒன்று நாங்கள் வெற்றி பெறுவோம் அல்லது நாங்கள் வீரமரணம் அடைவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்காமல் நாங்கள் ஒரு பொழுதும் தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகள் பதில்களை வழங்கியுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய இந்த பதில்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அடுத்த கட்ட எச்சரிக்கைகளை வெளியிட்டார். நாங்கள் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றோம். தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். இதனால் அனைவரும் முழுமையாக வெளியேறி விடுங்கள் என எச்சரிக்கைகளை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து தெற்கு லெபனானுடைய டயர் மற்றும் சிடோன் ஆகிய பிரதேசங்களில் இருந்தும் லெபனானுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்திலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் மீண்டும் வெளியேற ஆரம்பித்தார்கள். மேலும் லெபனானிய அரசாங்கமும் தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவசரமாக வெளியேற்றி வருகின்றது. மீண்டும் லெபனானிய மக்கள் தஹியே பிரதேசத்திற்கு திரும்பாமல் இருப்பதற்கான வீதி தடைகளையும் ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி எவ்வாறானதொரு பதற்ற நிலைமை காணப்பட்டதோ அதே போன்றதொரு பதற்ற நிலைமையே தற்போது லெபனானிய களத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
இப்படியான நிலைமையில் இன்று மதியம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அனைத்து முனைகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான போர் நிறுத்தமாகும். ஒரு முனையில் இந்த போர் நிறுத்தம் மீறப்படுவதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இவ்வாறு ஒரு முனையில் போர் நிறுத்தம் மீறப்படுவது அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் மீறப்படுவதற்கு சமனானதாகும். மேலும் இந்த போர் நிறுத்த மீறல்களுக்கான பொறுப்புகளை அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புமே சுமக்க வேண்டி ஏற்படும். விரைவில் எங்களுடைய அடுத்த கட்டத்தை எதிர்பாருங்கள் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ஆயுதப்படைகளுடைய மூத்த செய்தி தொடர்பாளர் இவ்வாறு தெரிவித்தார். போர் நிறுத்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய களத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. காசாவின் களத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான கொடூரங்களை மேற்கொண்டு வருகின்றது. இவை அனைத்தும் ஆக்கிரமிப்பினுடைய மீறல்களாகும். மேலும் ஆக்கிரமிப்பினுடைய இந்த யுத்த நிறுத்த மீறல்களுக்கு நாங்கள் மௌனமாக இருக்கப் போவதில்லை. மேலும் நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் என தெரிவித்தார். ஈரானிய தலைமைகளுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் அவசரமாக ஈரானிய தலைமைகளுக்கு தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தினார்கள். அவசரமாக அமெரிக்காவோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டது. ஆக்கிரமிப்பு அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறிவிட்டார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானினுடைய முனையும் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் லெபனானிய களத்திலே தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன. காசாவின் களத்திலும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன. போர் நிறுத்தமானது அனைத்து முனைகளிலும் மீறப்பட்டுள்ளது. இதனால் நாங்கள் அவசரமாக இந்த நிபந்தனைகளை முன்வைக்கின்றோம். ஒன்று, காசா மற்றும் லெபனானிய களத்தில் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய அனைத்து தாக்குதல்களும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். லெபனானின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். மேலும் இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் ஆரம்பிக்கப் போவதில்லை. அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் முழுமையாக நிறுத்துகின்றோம். மத்தியஸ்தர்கள் மூலமான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் தற்போதே நிறுத்திவிடுகின்றோம். முதலில் நீங்கள் காசாவின் களத்திலும் லெபனானிய களத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பின்வாங்கிவிட வேண்டும். மேலும் இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் எதிர்ப்பற்றுக்கள் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு விடுவார்கள். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதை போன்று நாங்கள் செங்கடல் பிரதேசத்தையும் அதனுடைய பாபல் மண்ட பிரதேசத்தையும் முழுமையாக இழுத்து மூடிவிடுவோம். இதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டது. இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானிய ஊடகங்களும் தலைப்புச் செய்தியாக பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டதாக அறிவித்திருந்தன. சர்வதேச ஊடகங்களிலும் இந்த அறிவிப்புகள் அதிரடியாக வெளியிடப்பட்டன. மேலும் ஈரான் இவ்வாறு பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டு விட்டதாக அறிவித்ததும் எண்ணெய் விலையானது சர்வதேச சந்தையில் $4 அதிகரித்தது. மேலும் இன்றிரவு எண்ணெய் விலையானது $10 அதிகரிக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் உச்சக்கட்ட பதற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு ஈரானிய IRGC ராணுவத்தின் அறிவிப்புகளை தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை தொடர்கின்றார்கள். காசா மற்றும் லெபனானிய களத்தில் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. இதனால் நாங்கள் பாபல் மண்ட பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து போர் முனைகளையும் நாங்கள் முழுமையாக தயார் செய்து விட்டோம் என யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலேயே ஈரானிய ராணுவத்தினர் குவைத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு அமெரிக்கா ஈரானினுடைய சிறிய தீவில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனத்தை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. மேலும் நேற்று மாலையிலேயே அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன் ஒன்றினையும் ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் சுட்டு வீழ்த்தினார்கள். இதற்கு பதிலடியாகத்தான் குறித்த தீவில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக அமெரிக்கா அறிவித்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலையில் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்கா அறிவித்தாலும் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இதற்கு முன்பும் இவ்வாறு தான் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்தது. பின்பு 5 அமெரிக்க அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் இன்று மாலை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குவைத்துக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு குவைத்தினுடைய தளமானது தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டால் நாங்கள் எந்த விதமான வரையறையும் இல்லாமல் குவைத்துக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை முழுமையாக ஆரம்பிப்போம் என மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் ஈரானிய வெளியுறவுத்துறை
அமைச்சகம் வழங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவிலிருந்து குர்திஸ்தான் பிரதேசத்தில் இலக்கு வைத்து உச்சேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று மாலை ஈரான் அவசரமாக ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஈரானினுடைய மேற்கு பகுதியிலே வான் பாதுகாப்பு ஏவுகணை பயிற்சிகள் அவசரமாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் பல தரைப்படை பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே உச்ச பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகளை ஈரான் முழுமையாக நிறுத்தியிருப்பதனால் உச்ச தாக்குதல் பதற்றம் அதிகரித்துள்ளது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.